சரி, இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஏசி மேல வந்திருக்கிறாங்க. கூட்டம் கலைஞ்சு போறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் காவல்துறையின் சார்பா உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க. இப்ப 2 கோரிக்கை நம்ம வச்சுக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, முதல் கோரிக்கை வந்து மாரியம்மன் கோயில் வளாகத்தை சுற்றி எந்த மாமிச கடைகளும் வைக்கக்கூடாது. தள்ளி போட்டு சேராங்க. நம்ம கடை போட வேணாம்னு சொல்ல வரல, தள்ளி போட்டு சேராங்க. ஒரு கோரிக்கை நம்முடைய கோரிக்கை. 2வது கோரிக்கை வந்து சுப்பிரமணியம் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும். இந்த 2. ஆமா, அமைதி. அவங்க கோரிக்கை கேட்கிறாங்க. நம்முடைய கோரிக்கை இந்த 2 கோரிக்கை வச்சுக்கிறோம். வேற ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இது சம்பந்தமா வெவ்வேறு கோரிக்கை வைக்க வேண்டாம். இந்த கோயில் மாரியம்மன் கோயில் பிரச்சனை இருக்கு, அந்த மாமிச கடை சமாச்சாரம் இருக்கிற கோரிக்கை மட்டும் வேற ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுங்க. டாஸ்மாக் கடை இல்லைன்னா இந்த கடையிலே வராது. அதுவும் சொல்லியிருக்கு ஓப்பனாக. டாஸ்மாக் கடை அப்ரூவ் பண்ணுறாங்க, இந்த கடை வராது. ஒரே செகண்ட் அமைதி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுப்பிரமணிய வீட்டை போய் கதவை உடைச்சு பூட்டை உடைச்சு போனது வந்து சொன்னதுக்கு எஸ்ஐ சார் கிட்ட சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யாராவது போய் பாத்தீங்களா ஆதார பூர்வம் இருக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு செகண்ட் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி பண்ணியிருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கிறாங்க. அப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த ஆதாரத்தை கொடுத்துருங்க சார். சார் மேடம், அதான் ஓகே. அப்போ இது 3வது கோரிக்கை. அதாவது முதல் கோரிக்கை மாமிச கடைகள் கோயில் வளாகத்துல எந்த மாமிச கடை, மீன் கடை வேணாம், பீஃப் கடை வேணாம், தள்ளி போட்டு சாராங்க. ஒன்றுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, சுப்பிரமணியம் மேல போட கேஸை வாபஸ் வாங்கணும் வழக்க. 3வது வந்து சுப்பிரமணியோட வீட்டை அத்துமீறி போய் காவல்துறை போலீஸ்கார் வந்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள பூந்தது வந்து இது வந்து தவறான ஒரு நடவடிக்கை. யாரு அந்த மாதிரியான செயல் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அனைத்து கட்சி சார்பாக இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த 3 கோரிக்கையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் நாங்க தர்றோம். சொல்லியாச்சு, அவங்க சொல்லிட்டா. இப்ப நம்ம அந்த 3 கோரிக்கை வச்சா இப்ப அதுக்கு அவங்க மேடம் வந்து சொல்லுவாங்க. இப்போ மேல போய் துவைச்சிட்டு மேல போய் துவைச்சிட்டு இருக்கும்போது வந்தது எனக்கு தெரியாது. கூட்டிட்டு மேல இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியாது. காம்பவுண்ட் எட்டி சொல்லுவா உள்ள வந்து கேட்டை திறந்து சாவி எடுத்து கேட்டை திறந்து மூட்டையும் திறந்து எல்லாம் நிறவிட்டு மேலே வந்தாங்க. மேலே வந்ததுறதே எனக்கு தெரியும் சார். நான் வயசானவளை கை பிடிச்சிருந்தாலும் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இப்போ வந்தாங்க கீழே அந்த சாவி காணணும் தான் சாவி சாவி திறந்தோட போய் அந்த வீட்டுக்கு போய் நிறவிட்டு ஒரு சாவி வந்து அவங்க அப்பா கொண்டு போயிடுச்சு. ஒரு ரூம் சாவி அந்த ரூம் சாவி திறக்க முடியலன்னு போட்டு டெம்பிள் எழுதி அப்புறம் சன்னல் போய் இந்த தாளெல்லாம் உடச்சு சன்னல் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து வீச்சுட்டு உள்ள பச்சையெல்லாம் கட்டாரோடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ஒரு பையனை அறுவாடை நீங்கள் வந்து வச்சுக்கிறியா உங்களுக்கு என்ன இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுக்கு பயன்படுத்த சார் நானே இது மிச்சல் வாங்கி சோறு நாங்கள் எதுவும் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து இப்படி பண்ண நாங்கள் எப்படி சார் பண்ணுறது. ஒருத்தர் இல்லாத வீட்டுக்குள்ள அந்த ஒரு பொம்பளை நடக்க மாட்டோம். எல்லா பொதுமக்கள் சார்பாக தான் அவர் வந்து பேசியிருக்காருங்க. பொதுமக்களோட குரலை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும் மாட்டிட்டு நிற்கும் போது நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் மாட்டோம். அதுக்கு பாருங்கம்மா, நம்ம வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அதிகாரிகளுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க, அதிகாரிகள் அதே மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம இது இப்போ வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்துட்டு உடனே அதுக்கு யார் அந்த சம்மந்தப்பட்ட உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்போம்னு பண்ணுவாங்க. நம்ம கொடுத்த கேஸுக்கு நீங்கள் கொடுத்த ஊர் மக்கள் சார்பாக கொடுத்தீங்க இல்லையா, ஊர் ஐயா வந்து கொடுத்தாரு, அதையும் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களும் உறுதியா இருக்கிறாங்க. பொதுமக்களோட
அவரோட வாய்ஸா தான் பேசினாரு. அதை வந்து நம்ம அவர் மேல கேஸ் போட்டாக்கா நம்ம பதத்தை உருவாக்குற சூழ்நிலை உருவாகும். அது எங்க கையில இல்ல. இங்க கொதிக்குதுங்க, என் பையனாட்ட கொதிக்குதுங்க. எல்லாருக்கும் அப்படிதான். அதை அதிகாரிகள் விசாரிச்சுட்டு கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணுவாங்க. நியாயம் தர்மம் வேண்டாங்க. எங்க வாய்ஸ் தான் அவர் பேசினது. நம்மளுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கு சொல்லியிருக்கு. எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்க, பொதுமக்களும் இருக்காங்க. இது ஊர் பிரச்சனை. ரோட்டு கடைக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இல்லைங்க, வேணும்னு செய்யறாங்கன்னு எனக்கு பயம் வருது. நாளைக்கு இவங்களுக்கு தனியா இருக்காங்க பாதுகாப்பு வயசானவங்க. சரி, இவருதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா? பேசுறாங்க வீடு போய் தீவிரவாதிகள் அவருமே அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. எஃப்ஐஆர் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவோமோ நம்ம பண்ணி, அதாவது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டோம், வந்துட்டாங்க அதிகாரிகள், நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பா என்ன நடக்கணும். அந்த பையன் ஒரு நாள் உள்ள, அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்குள்ள போனதுக்கு உடனே வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே துறை ரீதியா அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர் சொல்ற மாதிரி நம்மளும் நம்ம சாலை மறியல கண்டிப்பா போக்குவரத்துக்கு நம்மளோட எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம உங்க ஒண்ணு ஏதாவது நடவடிக்கை கேஸ் போடாம வெளியே வரான்னு கேஸ் எல்லாம் வெளியே வரான்னு சொல்றேன். கல்யாணம் இல்லாத பையன் இங்க உட்காந்து அதை பேசணும். ரோட்ல உட்காந்து போட்டாங்க. அனைத்து வாபஸ் எல்லா வீட்டுக்குள்ள போய் எல்லா வீட்டுக்குமே சம்மதம் இல்லாம உள்ள போய் பேசுறதுக்கு இது இடம் வாங்க, நம்ம எங்க உட்காந்து பேசணும். நீங்க பேசிட்டு பேசுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. கையில் போட தெரியாது. ஒரு ஊடு வந்து எங்க வீட்டு பெட்ரூம் கூட பேசி ஏதோ ரெடி பண்ணிடுறோம். இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாதம் மன்னாவதி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரும். கேளுங்க. மகேஷ்னா சொல்றாங்க ரெண்டு தரப்புலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தரப்புல கேஸ் போட்டு எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, இன்னொரு தரப்புலையும் எஃப்ஐஆர் போடணும். அப்படி போடலீங்கன்னா ரெண்டு தரப்புலையும் போடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது அத்துமீறி வீட்டுக்குள்ள உடச்சதுக்கு நடவடிக்கை யாருன்னு சொல்லி கேமரா வந்தா வீட்டுக்கு நீங்களாம் பாருங்க, நடவடிக்கை எடுக்க. மஃப்டியில் போய் போலீஸ்ன்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன். அது போலீஸாக இருந்தாலும் சட்டப்படி தவறு, அது போலீஸ் பேரில் வேற யாராவது போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் இதுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி உருவாயிருக்குது. ஸோ அவரை வந்து கொலை செய்யணுங்கிற மோட்டிவேஷன் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. வேற ஏதாவது கடவுள்